நம்மளை தமிழ்நாட்டில் இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படணும். அந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்கு. ஒரு அரசியல், ஓகேங்களா, ஒரு அரசியல் பதவிக்காக மக்களுடைய உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கெங்க போய் முடியும் தெரியல. நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு இல்லைங்களா, எனக்கு பிண அரசியல் பண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி இந்த வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கான இடம் இதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? இறந்து போயிட்டாங்கன்னு தூக்கிட்டு போகிற ஒரு அக்கா எல்லார் கண்ணு முன்னாடி உட்காந்து அலறாங்க. எல்லார் கண்ணு முன்னாடி நின்று அலற ஒரு பாட்டியை இறந்து போயிட்டாங்கன்னு ஸ்ட்ரக்சரில் வச்சு கொண்டு போகிறாங்க. இந்த துயரமான சம்பவத்தை கூட பயன்படுத்தி இந்த திராவிட கட்சிகள் கேவலமான பிண அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் ஐயா, உங்களுக்காக தான் 2 மணி நேரத்தில் சென்னையிலேருந்து கரூருக்கு எப்படி வந்தீங்க? அன்மீன் மகேஷ் எப்படி வந்தார்? நம்ம செந்தில் பாலாஜி எப்படி வந்தார்? இல்லை, இதெல்லாம் கூட்டு சதி மாதிரி இல்லைங்களா? எல்லா வீடியோ ப்ரூஃபும் இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கிளிப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். ஏன் மோனே, எங்க வீட்லயா ஹாஸ்பிட்டலையா? ஹாஸ்பிட்டல். என்னதான் பேசிட்டு இருக்காங்க கரூருக்குள்ள? யார் மேல தப்பு? டிஎம்கே வேணுட்டு பண்ணிருக்காங்க. ஆமாண்ணா, பேசுறது நம்ம அங்கிருந்து பேச நேரத்துல அவங்க முன்னாடியே போட்டு என்னாச்சு? முன்னாடியே போட்டு கழுத்து என்ன பண்ணிருக்காங்க? கழுத்து மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறது. கழுத்தை மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறதுன்னா ஆமா, இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா கூட்டத்துக்குள்ள? ஆமா, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு. அடப்பா, இப்ப இப்படி பண்ணுவானுங்களாடா, பாவம் இல்ல. இப்ப அதுக்காக சொல்லி வச்ச மாதிரி 7 மணிக்கு நடக்குது. செந்தில் பாலாஜியா, உங்களுக்கு தான் கள்ளக்குறிச்சியில் 67 பேர் கள்ள சாராயத்தை சாப்பிட்டு இறந்த போது இது மாதிரி கண்ணீர் விட்டுட்டு வந்து நிற்கலையே நீங்கள்? இது மாதிரி முன்னெச்சரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துருக்கலாமே. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு நடந்துட்டு அப்புறமா வந்து சாரி பண்ணுறதோ இல்லை சிம்பத்தை கிரியேட் பண்ணுறதே கிடையாது இல்லைங்களா? தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துறதுக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இருக்குது. பட் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தா இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்காது இல்லைங்களா? இது இன்னி வரைக்கும் ஏதாவது கூறிங்கி நின்றுருக்கீங்களா? அது எப்படிங்க உங்களுடைய டாபிக் எடுத்து பேசும்போது மட்டும் கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகும்? சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்களா? இது கண்டிப்பாக சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பப்ளிக்காக, ஒரு காமன் பீப்புளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய கொஷின்ஸ். இத்தனை நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே அரசியல்னால் என்ன எப்படியெல்லாம் இருக்கும்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஒரு உயிரை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்காதவங்க மனுஷனாக மதிக்கல. ஃபஸ்ட்டு ஒரு உயிரோட வேல்யூவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே நம்ம விட்டுட்டு இருந்தோம் நம்மளுடைய ஜென்ரேஷனும் சரி, நம்மளுடைய ஃபேமிலியும் சரி, கண்டிப்பாக வளரவும் முடியாது, வாழவும் முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர். இன்றைக்கி கண்களையே நிற்கிற நீங்கள் 2022 ஜூலை 13 இழந்த ஸ்ரீமதி உயிரிழந்ததுக்கு என்னங்க பதில் சொன்னீங்க? இன்றைக்கி மட்டும் வந்து நைட்டாக வந்து கண் கலங்கி நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் எல்லாம் பண்ணுறீங்க இல்லைங்களா? இதெல்லாம் பின்னார செயல் இல்லாமல் என்னங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்களா? என்ன நாங்களாம் முட்டாளா? ஏமாந்துடுவோமா? எல்லாமே தெளிஞ்சு வெளியே வந்துட்டு இருக்கோம், புரியுதுங்களா? நீங்கள் எப்படிங்க? சரி, ஓகே, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, வித்தின் 2 ஹவர்ஸில் வந்தீங்க, அன்னைக்கு வந்திருக்க வேண்டியதானே, வந்து குரல் கொடுக்க வேண்டியதானே? தமிழ்நாடு திரண்டு ஸ்ரீமதிக்காக நின்ற போது எங்கே போயிருந்தீங்க? லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 13 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க. அதுக்கும் இது மாதிரி எதுவும் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலையே. நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னா நீங்களும் டிவிக்கவும் அடிச்சிங்க. மிடியில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க? என்ன ஓட்டு போட்டதுக்கு பனிஷ்மெண்ட்டா, இல்லை ஓட்டு போகிறதுக்காக இருக்கிறதுனால பனிஷ்மெண்ட்டா?
நாங்கள் இல்லைன்னா நீங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட உயிரோட விளையாடுறதையும் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதையும் இந்த பின் அரசியல் பண்ணுறதையும் கண்டிப்பாக விட்டே ஆகணும். டிஎம்கேக்கு கண்டிப்பாக தெரிவிக்கிறது என்னென்னா, நீங்கள் பிரச்சனை பண்ணுறது பண்ணாமல் போகிறது அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கே எப்படின்னா அடிச்சுங்க. மக்கள் எதுக்கு வராங்க? ஒரு தலைவர் ஓகே அவங்க பார்க்குறதுக்காக வராங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக கவர்மெண்டோடைய கடமை. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க கண்டிப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் 40 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. நீ 40 பேரை இழந்துட்டு நாங்களும் நின்றுட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு மட்டுமே கிடையாது, எங்களுடைய மக்கள் எங்கள் தளபதியை பார்க்க வந்துட்டு இழந்துட்டோம். இதுக்கு மேலேயாவது நம்ம எதையும் இழக்காமல் இருக்கணும். நம்மளுடைய சுய உரிமையிலிருந்து எதுக்கும் விலை போகாமல் 2026 நம்ம யாருன்னு கண்டிப்பாக சொல்லிவிட்டு எல்லாருக்கும் காமிக்கணும். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட்டாக மதிக்காதவங்களை தமிழ்நாடுடைய மக்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் நான். இதுக்கு மேலேயாவது டிவிக்கு எங்கெல்லாம் மாநாட்டுக்காகவாவது சரி இல்லை ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்டாங்கன்னா அவங்க கேட்குற இடத்துல கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் பப்ளிக் வருவாங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வந்து பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது, புரியுதுங்களா? அதனால் ப்ரொடெக்ஷனும் சரி மற்ற கட்சிக்கு கொடுக்குற மாதிரி இந்த கட்சிக்கு கொடுக்காம விட்டுறதும். ஏன்னா கட்சியை பார்க்காதீங்க, மக்கள் நாங்கள் தான் உங்களுக்கும் ஓட்டு போட்டோம், அவங்களுக்கு ஓட்டு போடுறோம், ஓட்டு போடாது போகிறோம், அது அடுத்த விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் தான்.